82 பெய்ரூட்ல 200க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்களை கொன்றதில் அதற்கு பங்கு இருப்பதாக அமெரிக்கர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். மொஜ்தபா கமனேயி உயிரோடு இருக்கிறார். முதல் முறையா சொல்றாரு. உயிரோடு சொல்றாரு. ஆமா. ஹோர்முஸ் நீரிணையில் இருக்கக்கூடிய சில இடங்களை நேற்று காசம்னு சொல்லிட்டு ஒரு தீவை தாக்கியிருக்காங்க. அதுக்கு பதிலாக ஒரு இராணுவ சூத்திரம் உண்டு. போரை பேசிக்கொண்டே போரை நடத்தி கொண்டிரு. அதுதான் அதான் பண்றாங்க. எனக்கு எண்ணெய் விலையை பத்தி கவலை கிடையாது, இடைத்தேர்தல்களை பத்தி கவலை கிடையாது. 10 நாள் முன்னாடி என்ன சொன்னாரு, அவருடைய மகளுக்கு திருமணம் கரீபியன் தீவுல. அங்க என்னால போக முடியாதுன்ற. போகல. எனக்கு இந்த ஈரான்ல ஒண்ணு இருக்குல்ல, நான் எப்படி போகிறது அப்படின்னாரு. ஒரு வாரம் கழிச்சு போர் அடிக்குதுன்றாரு. கொமேனியோட சம்பந்தப்படுத்திருக்கு, ரத்த வழி சம்பந்தம். இந்த பொருளாதார தடைகளை மீறி நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன பிரச்சனை தீர்ற வரைக்கும் இவர்கள் எல்லாம் உயிர்ப்புடன் இருப்பார்கள். உங்கள் அபிமான தங்கமயில் இப்போது சென்னை நீலாங்கரை மற்றும் பல்லாவரத்தில் ஜூன் 7ஆம் தேதி கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. விகடநேயர்களுக்கு வணக்கம். ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் அதிகாரி இரா கண்ணன் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம் பழனி. மேற்காசியாவில் இந்த நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. அதுக்கு காரணம் இஸ்ரேல் தொடர்ந்து லெபனான் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. தற்காலிக போர் நிறுத்தம் இதை சீர்குலைக்கிற வகையில அந்த தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. இதுல ஒரு கட்டத்துல ஈரான் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து, அந்த தற்காலிக போர் நிறுத்தத்திலிருந்து வெளியே வர்றதுன்னு சொல்லி திடீர்னு அறிவிக்கிறாங்க. இப்ப நிலைமை இப்படி இருக்குதுங்க. நினைக்கிறேன் ஏப்ரல் 12 தற்காலிக போர் நிறுத்தம் வந்த பிறகு பல முறைகள், பேச்சுவார்த்தைகள், பல முன்மொழிவுகள், இதெல்லாம் ரெண்டு தரப்புலையும் நிறைய பரிமாறிக்கொள்ளப்பட்டு பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடக்குது. ஈரான் அப்படி சொன்னாலும் கூட நேற்று அவர் பதிவிட்டிருக்காரு, தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள்ல அவர்கள் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க ஈடுபடலை, அவங்க விலகிட்டாங்க அப்படின்னு சொல்றது போலி செய்தி, ஃபேக் நியூஸ் அப்படின்ட்டு அப்படி போட்டவங்கள திட்டார். அப்படி போட்டது யாருன்னா ஈரானுடைய செய்தி நிறுவனங்கள் தான் அந்த செய்தியை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி அங்க லெபனான்ல நடக்கிற தாக்குதல்கள் நிற்கிற வரைக்கும் நாங்க இந்த பேச்சுவார்த்தையில தொடர்ந்து ஈடுபட மாட்டோம் அப்படின்ட்டு கொஞ்ச நாள் முன்னாடி அவர்கள் பேசின பிறகு 2 நாள் முன்னாடி ஜூன் 1 ட்ரம்ப் நெத்தன்யாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு கடுமையான ஒரு பேச்சை அந்த தொலைபேசியில் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டாங்க. ஈரான் அதுல இருந்து வெளியேறாங்க அப்படின்னா அது போலி செய்தி அப்படின்னா ஏன் ட்ரம்ப் அந்த அளவுக்கு கோவப்படணும்? ஏன் நெத்தன்யாஹுட்ட பேச? இல்ல அவங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவரை நினைக்கிற இடத்துக்கு அவர் வேகமா போறதுக்கு அவர்கள் ஒரு தடையா இருக்காங்க. என்ன நடக்குதுன்னா, ஏப்ரல் 12க்கு பிறகு ஈரானியர்கள் ஆங்கிலத்துல ரீக்ரூப்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் சிதறி ஓடிட்டீங்க, தப்பிச்சு ஓடிட்டீங்கன்னா மீண்டும் அந்த படைகள் எல்லாம் ஒருமுகப்படுத்துறது. அந்த நிலையில தான் ஈரானியர்கள் இருக்கார்கள். அவர்களை இந்த தாக்குதல்கள், இந்த 38 நாள் தாக்குதல்களில் சேதமடைந்த பல அவர்களுடைய எரிவிசை ஏவுகணை சேமிப்பு கிடங்குகள், கூடங்கள், அதையெல்லாம் அவர்கள் சரி பண்றதுல பெருமளவு வெற்றி கண்டு விட்டார்கள். முறிந்து போன எரிவிசை ஏவுகணைகள் அதையெல்லாம் செப்பனிடுறது, அதையும் செய்ய தொடங்கிட்டாங்க. அதே மாதிரி அமெரிக்க தரப்புல அது நடந்திருக்கு. அமெரிக்க தரப்புல நடக்குதுன்னா, அமெரிக்க தரப்புல அவங்களுக்கு இருக்கிற ஆயுதங்களை செய்வதற்கு பல ஆண்டுகள் ஆகுமா. பாதி ஆயுதங்கள் இல்லையா, பாதி அவர்களுடைய ஆயுத இருப்பு தீர்ந்து போச்சு அமெரிக்காவுக்கு. ஆமா. அதனால அதை அவங்க மீண்டும் உருவாக்குறதுக்கு, கட்டமைக்கிறதுக்கு, தயாரிக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும்ன்றதுதான் இராணுவ நிபுணத்துவம் தெரிந்தவர்களுடைய கருத்து. அதனால ஈரானியர்கள் ரொம்ப எளிமையாக இவங்க பல லட்சம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தகர்க்கிறதெல்லாம் அவர்கள் சில லட்சங்களை வைத்தே சரி பண்ற அளவுக்கு அவர்கள் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இருக்கு. இது நடந்துட்டு இருக்கு. இதுக்கு இடையில அங்க லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் வந்துச்சு. லெபனான் அரசுக்கும் இஸ்ரேலுக்கும். அந்த லெபனான் அரசு ஒரு பெரிய, அதனுடைய ஆளுகையில் லெபனான் பெரிய அளவுல இல்லை. அது ஒரு பலமில்லாத ஒரு அரசு. அங்க அதனுடைய பெரிய ஆளுகையோடு இருப்பது யாருன்னா ஹெஸ்புல்லா. அது ஒரு இன்னொரு தனி இணை அரசை ரொம்ப நாளா நடத்திட்டு இருக்கு. 40 ஆண்டுகளா 50 ஆண்டுகளாக அது நடத்திட்டு இருக்கு. 82 பெய்ரூட்ல 200க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்களை கொன்றதில் அதற்கு பங்கு இருப்பதாக அமெரிக்கர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள்.
ஈரானுடைய துணையோடு அவர்கள் அதை செய்ததாக அமெரிக்கர்கள் அதுக்கப்புறம் தான் அது பயங்கரவாத அமைப்புன்ட்டு அவர்கள் தீர்மானித்தார்கள். ரொனால்ட் ரேகன் இருந்த காலத்தில் அது நடந்துச்சு. ஐரோப்பியர்களும் அதை ஒரு பயங்கரவாத அமைப்பாக பார்க்கிறார்கள். அவர்களுடைய தோற்றமும் அவர்களுடைய எண்ணமும் ஹெஸ்பொல்லானா பார்ட்டி ஆஃப் காட், கடவுளனுடைய கட்சி அப்படின்னு அவர்களுக்கு பெயர். அவர்கள் இஸ்ரேலினுடைய வீச்சை கட்டுப்படுத்துவதும் மட்டுப்படுத்துவதும், இஸ்ரேலை இல்லாமல் செய்வதும், இஸ்ரேல் அங்க இருக்க அண்டை நாடுகளுக்கெல்லாம், அரபு நாடுகளுக்கு ஒரு பெரிய எதிரி நாடாக இருப்பதும், பாலஸ்தீனர்களினுடைய வாழ்வாதாரத்தையும் அவர்களுடைய உரிமைகளையும் மறுப்பதனாலும் அவர்கள் உயிரோட்டமாக இன்னும் லெபனானில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு இணை அரசு ரொம்ப நாளா நடத்திட்டு இருக்காங்க. இப்போ லெபனான் அரசுக்கும் இஸ்ரேலுக்கும் இணக்கம் வந்துச்சு. அவங்க அமெரிக்காவுக்கு போய் துணை அதிபரோ அல்லது மார்க்கோ ரூபியோவோ அவர்கள் சமரச பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வைத்து கையெழுத்தும் ஆச்சு. ஆனால் லெபனான் அரசு ஹெஸ்பொல்லாவை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் இல்லை. ஒன்று, அவர்கள் பெரும் தொல்லையாக அவர்களுடைய ட்ரோன் தாக்குதல் அதெல்லாம் பெரிய தொல்லையா இருக்கு. ஒரு தாங்கல் மண்டலம், ஒரு பஃபர் ஜோனை உருவாக்கணும், அந்த ஏற்கனவே இருக்கு, அதை இன்னும் பெருசு பண்ணணும் அப்படின்ற எண்ணத்துல இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு இடையில கவனம் எல்லாம் இங்க இருக்கும் பொழுது இந்த இடைவெளியில இவர்கள் நம்ம வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சு இஸ்ரேலியர்கள் இன்னும் இவங்கள பலம் கொண்டு செய்வோம் அப்படின்ட்டு எடுத்த முயற்சி தான் இது. ஒரு வீண் முயற்சி. ஏன்னா இந்த பாலஸ்தீன பிரச்சனை தீர்கிற வரை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இஸ்ரேலியர்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். அதுதான் முழுமையான பிரச்சனை. இப்போ சிம்டம்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு நோயினுடைய அறிகுறியை மட்டுமே நாம கவனிக்க முடியுது. அந்த நோயினுடைய தன்மை அது வெளிப்படும் போது அதுக்கு மட்டும் வைத்தியம் தர முடியுது. ஆனால் அதற்கு மேல அந்த நோய் தீர்க்கும் மருந்தாக அதனுடைய மூலத்தை கண்டுபிடித்து அந்த வழிமுறையை நம்ம பண்ணணும். அதற்கு இன்னும் இஸ்ரேலியர்கள், இந்த நெத்தனியாகு தலைமையில் இருப்பவர்கள் தயாராக இல்லை. இது நடந்துட்டு இருக்கு. இது ஒரு 10 நாளுக்கு மேலாக இந்த தாக்குதல்கள் நடந்து அவர்கள் உள்ள அதாவது தெற்கு இஸ்ரேல்ல இருந்து அவர்கள் கீழே இறங்கி வராங்க. அப்பனா வட லெபனான் அங்க ஹெஸ்பொல்லாவை பின்னுக்கு தள்ளி அங்க இருக்கக்கூடிய ஒரு வியூக கோட்டை, ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ட், மிலிட்டரி கைப்பற்றிட்டாங்க, அதை கைப்பற்றிருக்காங்க. இது இப்போ ஹெஸ்புல்லா இவர்களுடைய பதிலிகள், ப்ராக்சிஸ், அவர்களை இவர்கள் காப்பாற்றணும். ஏன்னா ஈரான் தான் அவர்களுடைய தாயகம். ஏன்னா அவங்களும் ஷியா, இவங்களும் ஷியா. ஹமாஸ் ஷியா கிடையாது, சன்னி. அதனால அங்க ஒரு உறவு இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு உறவாக இருப்பது இங்கதான். அதனால அவர்கள் இதை ஒரு கோரிக்கையாக தொடக்கத்திலிருந்தே வச்சாங்க. அதனாலதான் அந்த சமரச உடன்பாடு வந்த உடனே சொன்னாங்க. ஆனா அமெரிக்கா என்ன சொன்னுச்சுன்னா, இல்ல உடன்பாடு பாயிண்டா இல்ல அப்படின்னு அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னா அங்க அந்த தொடர்ந்து நடக்கக்கூடிய தாக்குதல்கள், இந்த போர் நின்றாதான் நடக்கும்ன்றது தெரிஞ்சு போச்சு இப்போ. அதனால அவருக்கு போன் செய்து அவர் என்ன சொல்றார், நீங்க இதை பண்ணீங்கன்னா நான் இங்க அவங்களோட ஒரு உடன்பாடு எட்ட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது கடினமாக பேசினதாக சொன்னாங்க. என்ன நடந்துச்சு அந்த பேச்சுவார்த்தைகள்ன்றது எந்த அமெரிக்க ஊடகமும் சொல்லல. கடினமான பேச்சுவார்த்தைகள் நடந்தது. நியூயார்க் டைம்ஸ்ல இருந்து மற்ற செய்தியேடுகள் வரைக்கும் என்ன முறையாக, என்ன சரியாக பேசிக்கொண்டார்கள் என்பதை வெளிக்கொணரவில்லை. அவர் அதிருப்தியில் இருந்தார். ட்ரம்ப் அந்த அதிருப்தியை தெரிவித்தார் அப்படின்னு தான் சொல்றாங்க. அது கடினமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரொம்ப கடுமையா பேசினார். இப்ப என்னாலதான் நீ வெளியில இருக்க, இல்லைன்னா ஜெயில போக வேண்டிய ஆளு நாம நம்முடைய ஊடகங்கள் சொல்றது தகவல். அமெரிக்க ஊடகங்கள்ல இது வரைக்கும் அவருக்கு எதிர்ப்பா, அமெரிக்க ஊடகங்கள் எல்லாமே அவருக்கு எதிர்ப்பா இருக்கிறது தான். வாஷிங்டன் போஸ்ட்ல இருந்து, நியூயார்க் டைம்ஸ்ல இருந்து அவர்களெல்லாம் போலி செய்திகளை தருபவர்கள் அவர் பலமுறை அவங்களுக்கு முகத்துக்கு நேராவே சொல்லியிருக்காரு. CNN இருந்து, NBCல இருந்து, ABC நியூஸ்ல இருந்து எல்லாமே அங்க எங்கேயும் இந்த செய்தி வரல. அவர் லெபனான் மேல தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்றதான் அவர் கண்டிப்பா சொல்லியிருக்காரு நெத்தன்யாஹு. அவர் சொன்ன பிறகு தாக்குதல் நடக்குது அப்படின்னா அவரையும் ஒரு பொருட்டா எடுக்கல ட்ரம்ப். இல்ல அப்படி இல்ல. போன ஜூன், நீங்க 2025 ஜூன்ல அணு மையங்களை தாக்கின போது கூட ஒரு ஒப்பந்தம், ஒரு தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்துச்சு. யாருக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும். இவரும் தாக்குனார் சேர்ந்து அந்த 12 நாள் தாக்குதல்ல. அதுக்கப்புறம் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் வகையில் இஸ்ரேலியர்கள் செயல்பட்டார்கள். அப்போ ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி, எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் அவர் ஒரு விமானத்தில் ஏறுவதற்கு முன்பாக இஸ்ரேலியர்களை, நெத்தன்யாகுவை குறிப்பாக, இங்க எப்படி நம்ம ஒரு அவதூறு சொல், ஒரு பழிச்சொல் சொல்லுவோமோ அந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி அவர் பதிவிட்டார். அதனால இந்த ஒரு நிகழ்ச்சி இது தொடர்ந்து நடக்குது அப்படின்றதுனால இது
அவர் வந்து இவங்களை மீறுறாங்க. அமெரிக்கர்களை மீறி ட்ரம்பை மீறி செயல்படக்கூடிய இடத்தில் நெத்தன்யாகு இருப்பதாக நான் எண்ணவில்லை. அதனால அது அமைதியாயிடும். இல்ல அவர் எச்சரிக்கை விடுத்த பிறகு தாக்குதல் தொடருது, அதனாலதான் கேட்கிறேன். அதான் முன்னாடியும் அப்படித்தான் நடந்துச்சுன்னு சொல்றேன். அப்புறம் நின்று போச்சு. உங்களுக்கு நான் மீண்டும் லெபனானுக்கு போக விரும்புறேன். லெபனானை பத்தி நேற்று மார்க்கோ ரூபியோ ஒரு 2 மணி நேரம் மேலவை வெளியுறவு அமைச்சக குழு, அதாவது ஃபாரின் அஃபேர்ஸ் ரிலேஷன்ஸ் கமிட்டி, அவங்க முன்னாடி 2 மணி நேரம் வாக்குமூலம் கொடுத்தார். அந்த வாக்குமூலத்துல அவர் சில மிக அரிய தகவல்களை சொன்னார். என்ன சொன்னார்? இந்த ஹெஸ்புல்லா வந்து இஸ்ரேலியர்களுக்கு ஆபத்தல்ல, அவங்களுக்கு மட்டும் இல்ல, அமெரிக்கர்களுக்கு ஆபத்தல்ல, அமைதி விரும்பும் எல்லாருக்கும் ஆபத்தல்ல, லெபனானுக்கே அவர்கள் ஆபத்தானவர்கள், லெபனிய அரசுக்கே ஆபத்தானவர்கள். அவங்களுடைய ஆளுகையும் செல்வாக்கும் எவ்வளவு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அவர்கள் ஈரானுடைய உதவி இல்லாமல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டார்கள். அவர்கள் பயன்படுத்துகிற ஆயுதங்களிலிருந்து அவர்களுக்கு வரக்கூடிய அத்தனை உதவிகளையும் செய்வது ஈரான். அதனால ஈரான் இல்லாமல் அவர்களால் ஜீவிக்க முடியாது. ஈரானுடைய தூதரை லெபனானிலிருந்து லெபனிய அரசு வெளியேற்றி விட்டது. அவர் இன்னும் போகாமல் அங்கே உட்கார்ந்திருக்கிறார். ஆச்சரியப்பட்டுட்டேன் நான். ஏன்னா அவரை வெளியே அனுப்ப முடியல லெபனிய அரசால. ஹெஸ்புல்லாவை ஒட்டிய அவருடைய ஆளுகையும் அவருடைய செல்வாக்கும் அவ்வளவு அபரிமிதமா இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தைகள் எந்த அளவுல இருக்குன்னு பேசுறதுக்கு அப்ப சொல்றாரு, ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது என்பது அதுதான் முதல் கட்ட ஒரு ஒப்பந்தமாக இருக்கும். அதுல நீங்க வந்து பொருளாதார தடைகளை நீக்க போறீங்களா அதுக்கே அப்படின்ட்டு கேட்கிறாங்க செனட்டர்ஸ். கிடையாது. பொருளாதார தடைகள் நீக்கம் என்பது பற்றிய பேச்சு எப்ப நடக்கும் அப்படின்னா, அவர்கள் அணுசக்தியாக மாறுவதை விடுகிறேன் என்று அவர்கள் உறுதிமொழி தந்து அதை நாங்கள் சரிபார்க்கக்கூடிய நிலையில் இருந்தால் மட்டுமே அதை பண்ண முடியும். வேற எப்பவும் அதை பண்ண மாட்டோம், நீங்க உறுதியாக நம்பலாம் அப்படின்னு சொல்றாரு. கடுமையான ஒரு போக்கை இந்த அரசு, ட்ரம்ப் அரசு சமீப காலங்களில் எடுத்துக்கொண்டிருப்பதாக நான் அந்த 2 மணி நேரம் பேசினார். இன்னைக்கும் திருப்பி பேச போறார். அவங்க முன்னாடி நிறைய செய்திகளை சொல்ல போறார். அதுல அவர் என்ன சொல்றார், ஈரானியர்கள் இந்த இது 60 நாள் அந்த ஒப்பந்தம். அந்த 60 நாள்ல அவர்கள் அணுசக்தியாக மாறுவதில்லை. அது அவங்களுடைய யுரேனியம் இருப்பு 11,000 கிலோ யுரேனியம் அவங்க கையில் வச்சிருக்காங்க. அதுல செறிவூட்டப்பட்ட யுரேனியம் மட்டும் 440 கிலோகிராம். இதையெல்லாம் அவங்க ஒப்படைக்கணுன்றது அவங்களுடைய கோரிக்கை. அப்புறம் வேற சில கோரிக்கைகள் இருக்கு. அவங்களுடைய எரிவிசை ஏவுகணைகளுடைய தொலைவு, அது எட்டக்கூடிய தொலைவை குறைக்கணும் அப்படின்றதெல்லாம். அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல எனக்கு. பட் இது வரைக்கும் அவர்கள் இறங்கி வருவார்கள்னு நான் நினைக்கிறேன். ஈரான் அப்படித்தான், எனக்கு நான் படிக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு அப்படித்தான் சமிஞ்சைகள் தெரியுது. இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் ஒரு 10 நாள்ல நமக்கு ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டு விடும் அப்படின்றது தெரியுது. ஏன் அந்த ஒப்பந்தம் எட்டப்படாமல் நாளைக்கு வந்துரும்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் முன்னாடி பதிவிட்டார் ட்ரம்ப். ஆனா வரல. அடுத்த நாள், இது 10 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு, வரல. அவர் திருப்பி அந்த முன்மொழிவுல சில திருத்தங்களை பண்ணி அனுப்பியிருக்கிறதா சொல்றாங்க. இன்னைக்கு அல் ஜசீரா அவங்க என்ன சொல்றாங்க, இந்த தற்காலிக ஒப்பந்தம், இந்த 60 நாள் போர் நீட்டிப்பு ஒப்பந்தம், ஹோர்முஸ் நீரிணை திறப்பு ஒப்பந்தம், 30 நாள்ல கடல் கண்ணி வெடிகளை நீங்கள் நீக்கி விடுவீர்கள் என்ற ஒப்பந்தம், பழையபடி கப்பல் போக்குவரத்தும் முழுமையாக திரும்பும் என்ற ஒப்பந்தம் கூட அணுசக்தி பற்றியும் ஒரு வரி இருக்க வேண்டும். அது தொடர்பாகவும் நாங்கள் நல்லெண்ணத்தோடு உங்களோட குட் ஃபெய்த் நாங்க உங்களோட பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு இருக்கணும் அப்படின்றார். அது அவங்களுக்கு கடினமா இருக்கு. நேற்று இன்னொரு செய்தியவும் சொல்றாரு மார்க்கோ ரூபியோ. மொஜ்தபா கமெனேயி உயிரோடு இருக்கிறார். முதல் முறையா சொல்றாரு. உயிரோடு இருக்கு மார்க்கோ ரூபியோ சொல்றாரு. ஆமா. ஏன்னா அவருடைய சக அமைச்சர் ஹெக்ஸெத் அவர் இறந்து போயிருக்கலாம்னு நமக்கு முதல்ல சொன்னார். அவர் முகம் விகாரமாயிருக்குன்னு சொன்னார். ஒரு கண்ணு அவருக்கு மிக பெரிய அளவில் அடிபட்டிருப்பதாக வேற சில பேர் சொன்னாங்க. ஒரு கால் அவருக்கு போய்விட்டதாகவும் அவருக்கு செயற்கை கால் பொருத்த வேண்டிய நிலையில் இருப்பதாகவும் வேறு சில பேர் சொன்னார்கள். அவர் படுத்த படுக்கையாக இருக்கிறார். அவரை பார்ப்பதற்கு மருத்துவர்களும் மிக 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 குறைவானவர்களும் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள் அப்படின்லாம் செய்திகள் வந்துச்சு. நேற்று முதன்முறையா சொல்றார், அவர் அதிகமாக இந்த பேச்சுவார்த்தைகளை வழிநடத்துவதில் கலந்து கொள்ளுகிறார். அதனால எனக்கு இதெல்லாம் ஒரு வெளிச்சம் தெரியற மாதிரிதான் இருக்கு. இதெல்லாம் இவ்வளவு வெளிப்படையா இந்த அமெரிக்கர்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு வாக்குமூலம் வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. இதை அமெரிக்காவிலும் உலகத்திலும் உள்ள அத்தனை பேரும் ரியல் டைம் நிகழ்கின்ற நேரத்தில் பார்க்கலாம். பிரிட்டன்ல கூட எனக்கு இருக்கிறதா எனக்கு தோணல. வேறு எந்த மேற்குலக
ஜனநாயகத்திலும் இதுல இருக்கு. அதுல வந்து அவங்க கேட்கப்படுகிற கேள்விகள், நீங்க அவர்களுடைய எதிரிகள் கூட அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நீங்க நினைப்பீங்க. அந்த மாதிரி செனட்டர்கள் அவர்களை முடக்குவதையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களை இறுக்கி பிடிப்பதையும் பார்க்கலாம். அதுக்கு அவர்கள் எவ்வளவு அழகா பதில் சொல்றாங்கன்றதையும் பார்க்கலாம். திருப்பி திருப்பி அவர் சொன்னாரு, இது ஒபாமா ஒப்பந்தம் மாதிரி இருக்காது. ஒபாமா ஒப்பந்தம் இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்குமானால் இன்னைக்கு அவர்களை அது விடுதலை பண்ணியிருக்கோம். அவர்கள் அணுசக்தியாக மாறுவதை தடுத்திருக்காது. அந்த ஒப்பந்தத்தினாலதான் அவர்கள் 60 மடங்கு செறிவூட்டிய யுரேனியத்தை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னார். அது உண்மை கிடையாது. இவர்கள் வெளியில வந்த உடனே ட்ரம்ப் வெளியே வந்துட்டார் 2018 அந்த ஒப்பந்தத்துல இருந்து. எங்களை இனிமேல் இந்த ஒப்பந்தம் கட்டுப்படுத்தாதுன்ட்டு அவர்கள் சொல்லிட்டாங்க. காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த கதையா ஈரானியர்கள் இதுதான் ஒரு நல்ல தருணம். ஏன்னா அந்த ஒப்பந்தத்துல அமெரிக்கா மட்டும் கையெழுத்து போடல, சீனா போட்டிருந்துச்சு, ரஷ்யா போட்டிருந்துச்சு, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 5 நிரந்தர உறுப்பினர்களோடு கூட ஜெர்மனியும் கையெழுத்து போட்டிருந்துச்சு. அமெரிக்கா மட்டும்தான் அதை விட்டு வெளியே போச்சு. அந்த ஒப்பந்தம் உயிரோடு தான் இருக்கு. அதனால எங்களை இனிமேல் இந்த ஒப்பந்தம் கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு நாங்க 3.67% மேல செறிவூட்டுவோம்னு சொல்லிட்டு அவர்கள் தன்னிச்சையாக செயல்பட்டதை மீதி 5 கையெழுத்தாளர்களும் கண்டிக்கவில்லை. அந்த முழு சுமையும் அமெரிக்காவுக்கு வந்துச்சு. அவர் சொன்னாரு, 15 வருஷம் தான் கட்டுப்படுத்துற ஒரு ஒப்பந்தம் இது, அதுக்கப்புறம் அவர்கள் நினைச்சதை பண்ணிக்கலாம். அப்படித்தான் போட்டார் ஒபாமா. இவர் வந்து நிரந்தரமா அவங்களை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறார். அதுக்கு அவங்க ஒத்துக்க போறது இல்லை. அப்புறம் நிரந்தரமாக நம்ம எதை தான் மனிதர்கள் கட்டுப்படுத்த முடியும் இல்லையா? நாளைக்கு இருக்க மாட்டோம் இல்லையா? அதனால 20 ஆண்டுகள்னு ஒரு எண்ணை அமெரிக்கர்கள் ஈரானியர்களுக்கு சொல்லுவதாக நாம் அறிகிறோம். அவங்க 5 ஆண்டுகள்னு திருப்பி பதிலுக்கு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பேரம் நடந்துட்டு இருக்கு. இந்த பேரத்துல இந்த தாக்குதல்கள் அமெரிக்கர்கள் இவங்களுடைய ஹோர்முஸ் நீரிணையில இருக்கக்கூடிய சில இடங்களை நேற்று காசிம்னு சொல்லிட்டு ஒரு தீவை தாக்கியிருக்காங்க. அதுக்கு பதிலாக பாரேனையும் குவைத்தையும் ஈரானியர்கள் தாக்கியிருக்கிறார்கள். இந்த 10 நாள்ல இந்த மாதிரி 2-3 தாக்குதல்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் பேரத்தில் தங்களுடைய வலிமையை கூட்டுவதற்கான ஏற்பாடுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு நம்பிக்கையான சில விஷயங்களை நீங்க சொல்றீங்க. ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம், ஒரு அதுக்கான ஏன்னா வேற வழியில 2 பேருக்கும், அதனால சொல்றேன். ஈரான் தரப்புல அவங்களுடைய ராணுவம் வந்து பலம் குறைந்திருக்குன்னு சொல்லி அமெரிக்கா சொல்லிட்டு இருக்கு, பொதுவாக அப்படி பார்க்கப்படுது. ஆனா இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த சிறிய ரக படகுகள், அந்த கப்பல்கள், போர்க்கப்பல் வந்து ஆயிரக்கணக்கில் வச்சிருக்காங்க. அதோட அணிவகுப்பை சமீபத்தில் நடத்தியிருக்காங்க. இது வந்து அமெரிக்காவோட போர்க்கப்பல், பெரிய பெரிய போர்க்கப்பல் வந்து அங்கே நிற்குது. இதை வந்து ஏதோ கொசுப்படை அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி சொல்றாங்க. அந்த தாக்குதலில் வந்து வீரியமா தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதை வெளிப்படுத்துது? இல்லை, அப்படி இல்லை. அதாவது ஒரு இராணுவ சூத்திரம் உண்டு. போரை பேசிக்கொண்டே போரை நடத்தி கொண்டிரு. அதுதான் பண்றாங்க. அவ்வளவுதான். அமெரிக்காவுக்கு அந்த சலுகை கிடையாது. அது ஒரு வானத்துல இருந்து தாக்கலாம், வைக்கலாம். அங்க வந்து தரைப்படைகள் இல்லை. அதுக்கப்புறம் ஏற்கனவே அவர் நிறைய முதல போட்டிருக்காரு இதுல. அதாவது முதல்னா நான் பொலிட்டிக்கல் கேபிட்டல், அரசியல் முதல். அவருடைய நல்லெண்ணம், அவரை பற்றிய அவருடைய ஆதரவு தளம், இவர்களெல்லாம் வந்து அவரை இந்த போர் நிற்காதான்ட்டு எல்லாரும் நினைக்கிற அளவுக்குள்ள தான் இருக்காரு. அதை மீறி அவர் என்ன சொல்றாரு, எனக்கு எண்ணெய் விலையை பத்தி கவலை கிடையாது, இடைத்தேர்தல்களை பத்தி கவலை கிடையாது, ஒன்றும் கவலை கிடையாது, ஏன்னா இந்த போரை நான் நல்லபடியா முடிச்சிட்டேன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்றார் அவர். அதுக்கப்புறம் 2-3 நாள் முன்னாடி இது எனக்கு போர் அடிச்சு போச்சுன்ட்டாரு. சிஎன்பிசி செய்தி தொலைக்காட்சிக்கு அவர் கொடுத்த பேட்டியில, இது என்ன முடிவுக்கே வரமாட்டேனுது, இது பெரிய போரா இருக்கு எனக்கு, இது இப்படி முடியணும் இல்லை அப்படி முடியணும், எனக்கு எப்படி முடிஞ்சாலும் அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு திருப்பி சொன்னார். அதுக்கப்புறம் தான் நேற்று பதிவுல வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு நம்பிக்கை. அவரு அந்தந்த நேரத்துல அவர் கிடைக்கிற செய்திகளை உடனே அவர் கொஞ்சம் பொறுத்திருந்து பேசினார்னா நல்லா இருக்கும். அப்படி பேசுறது இல்லை. அப்பப்போ இன்னைக்கு வந்து ஏன்னா இன்னைக்கு குழந்தை பிறந்துருன்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம், உடனே வந்து சொல்றோம். குழந்தை 10 நாளைக்கு பிறகும் கூட வரமாட்டேனுது. அந்த மாதிரி அவர் வந்து அவருடைய ஆலோசகர்கள் சொல்றது, அதை வச்சு வந்து அவர் செய்திகளை வந்து முந்தி தருவதில் அதை எடுத்துக்கிட்ட அவர் 10 நாள் முன்னாடி என்ன சொன்னாரு, அவருடைய மகளுக்கு திருமணம் கரீபியன் தீவுல, அங்க என்னால போக முடியாதுன்றார். போகல. அவருடைய மகளுக்கு திருமணம் ஆச்சு. ஏன் போக முடியும், எனக்கு இந்த ஈரான் ஒண்ணு இருக்குல்ல, நான் எப்படி போகிறது அப்படின்னார். அப்போ இது வந்து அவரை ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு, ஒரு வாரம் கழிச்சு போர் அடிக்குதுன்றாரு. அவரை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்போ ஈரான் வந்து
அந்த ஹோர்முஸ் நீரிணை பிப்ரவரி 28 அந்த தாக்குதல் தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட தினசரி 130 கப்பல் வந்து எண்ணெய் கப்பல் அங்கே ஹோர்முஸ் நீரிணை வெளியே போயிட்டு இருந்தது. இப்போ ஒரு 10 கப்பல் 15 கப்பல் அவ்வளோதான் போகுதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு மூடி வச்ச நிலைமையில தான் இருக்குது. இப்போ ஈரான் அந்த இன்னொரு நீரிணை பாபில் மந்தப் அதுவும் மூட போகிறதா சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு உலக அளவில் கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடியே இந்த பிரச்சனை உண்டு பண்ணியிருக்கு. இப்போ அந்த நீரிணையை மூடுனா எந்த அளவுக்கு சிக்கல் தீவிரமான இல்லை, இதை விட பெருசா என்ன, அதாவது நீங்க விழுந்துட்டீங்க, இதுக்கப்புறம் இன்னும் ஒரு அடி இன்னும் கீழே போவீங்க அப்படின்றதுல நீங்க ஏற்கனவே ஒரு 50 அடி கீழே விழுந்திருக்கீங்க. நான் 55 அடி போவீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு 50க்கும் 55க்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைப்பேன். சவுதிகள் கொஞ்சம் எண்ணெயை ஏற்றுமதி பண்றாங்க. அதுவும் அது ஒரு வழியா, அதாவது அவங்க அணு ஆயுதத்தை தங்களுடைய தற்காப்புக்காக அவர்கள் அதை நாடி சென்றார்கள், அதை அணுசக்தியை. அதை விட ஹோர்முஸ் நீரிணையும் நீங்க சொல்றதும் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை தரக்கூடிய நிலையில் அவர்களுக்கு பூகோளமும் வரலாறும் அவர்களுக்கு காட்டிடுச்சு. இப்போ இந்த அமெரிக்க தாக்குதல்கள் தொடங்கலைன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஹோர்முஸ் நீரிணையை பற்றிய முதல்ல 12 நாள் நடந்த தாக்குதல் அப்போ அதை மூடல, யோசனை இல்லை அவங்களுக்கு. இப்பதான் அது தெரியுது, இப்படி அவங்க குரல் வேலையை பிடிச்சிட முடியும், நெரிச்சிட முடியும் அப்படின்ட்டு. அதனால இந்த காரணங்களால ஒரு கருத்து ஈரானிய தலைவர்கள் மத்தியில, நமக்கு ஹோர்முஸ் இருக்க வரைக்கும் நமக்கு நிரந்தர பாதுகாப்பு இருக்கும், அதனால நம்ம அணுசக்தியாக மாற வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு சின்ன கருத்து சில பேர் மத்தியில வந்திருக்குன்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. ஹோர்முஸ் நீரிணை மூடுனதுனால உலக அளவுல பொருளாதார மந்தம் வரப்போகுது அப்படின்லாம் நான் நினைக்கிறேன். இந்த போர் தொடர்ந்து நடப்பதற்கான இந்த தற்காலிக போர் நிறுத்தம் தொடர்ந்து நீடிக்கும். இடையிடையே சின்னதா இந்த மாதிரி சிக்கல்கள் வரலாம். பட் இந்த தற்கால நிலைமை, இந்த ஸ்டேட்டஸ்கோ, இட் இஸ் நாட் டெனபிள். இதை தாங்கிக்கூடிய இடத்துல ஈரான் இல்லை, அமெரிக்கா இல்லை, நாம இல்லை, யாரும் இல்லை. ஏன்னா மெக்சிகோல இருக்கவங்க கூட இல்லை. அது எப்படியோ நீங்க சொன்ன மாதிரி உலக அளவில் இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. சீனர்களும் இல்லை. அவங்களுக்கு அவர்களுடைய வழமையான சந்தைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வளைகுடா நாடுகள் எண்ணெய் வித்தாதான் அவர்கள் வளமாக இருக்க முடியும். அது ஒரு சந்தை சீனர்களுக்கு. உலக சந்தை ஒரு நிலையா இருந்தா தான் அவர்கள் உலகத்தினுடைய தயாரிப்பு கூடமா மாறி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால அவர்களும் ஒரு அழுத்தத்தை ஈரானியர்களுக்கு தருகிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ட்ரம்ப் வெளியே பெருசா சொல்லலைனாலும் கூட அவர் போன அந்த 2 நாள் பயணத்துல பெய்ஜிங்க்கு கண்டிப்பாக ஈரானுக்கு சீனாவினுடைய உதவியை கோரி இருப்பார்னு நான் நினைக்கிறேன். அவங்க பெருசா பேசுற ஆட்கள் இல்லை, அவங்க பெரிய வாக்குறுதிகள்லாம் தர ஆட்கள்லாம் கிடையவே கிடையாது. அவர்கள் அமைதியான ஆட்கள். பாகிஸ்தானிகள் அவர்களை நம்பி இருக்கிறார்கள். பாகிஸ்தானுடைய பிரதமர் அங்க போனார் சமீபத்துல. அதுக்கப்புறம் அதனால அவர்களும் இதுல பின்னாடி மறைமுகமாக ஒரு உதவி செய்கிறார்கள் நான் நினைக்கிறேன். எல்லா தேர்வுகளும், அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய தேர்வுகளாகட்டும், ஈரானுக்கு இருக்கக்கூடிய தேர்வுகளாகட்டும், எதுவுமே உயர்ந்த நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய தேர்வுகள் கிடையாது. இருப்பதிலேயே எது குறைவான மோசமான தேர்வோ அதை தேர்ந்தெடுக்கும் நிலையில் தான் 2 பேர் இருக்காங்க. இந்த போரை நடத்தக்கூடிய வல்லமை அமெரிக்கர்களுக்கு கண்டிப்பாக இல்லை. இந்த போரை இவர்கள் தொடர்ந்து நடத்தினால் இந்த ஏற்கனவே குற்றுயிரும் குலையுயிருமாக இருக்கிறது அவர்களுடைய பொருளாதாரம். அதுல பாதாளத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு மேல அந்த பொருளாதாரம் இன்னும் மேலும் மேலும் சீர்கெட்டு போனால் அங்க இருக்க மக்கள் எவ்வளவுதான் தாங்கிக்குவான்? உணவுக்கு பிரச்சனை வந்த பிறகு வந்தது தான் பிரெஞ்சு புரட்சி. அதனால வேலை இருக்கணும், எல்லா வளமும் இருக்கு, எல்லாம் இருந்தும் இப்படி ஒரு துன்ப நிலையா அப்படின்ட்டு ஒரு சாதாரண ஒரு ஈரானியர்கள் இப்பதான் பாதி இன்டர்நெட்டை திறந்து விட்டுருக்காங்க. இவ்வளவு நாளைக்கு பிறகு முழுமையா இன்னும் திறக்கல. அப்போ அந்த அளவுக்கு தான் அந்த சமுதாயம் இருக்கு. ஒரு அச்சத்திலையும் ஒரு கட்டுப்பாட்டுடனும் வாழ வேண்டிய ஒரு நிலையில் அந்த மக்கள் இருக்கிறார்கள். அதனால இது தொடர்ந்து இப்படியே இந்த அழுத்தம். நேற்று ஒரு கிரிப்டோ பிட்காயினோ கிரிப்டோ கரன்சி முகவம், அந்த முகவத்தை ஈரானியர்கள் நடத்துவது, அது ஒரு பெரிய அரசு குடும்பத்தை சேர்ந்த, அந்த ஆளும் வர்க்கத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பம். அந்த குடும்பம் உறவு முறையில இப்ப இருக்கிற முஜ்தபா கமேனியோடைய சம்பந்தம் பண்ணியிருக்கு, அவருடைய தந்தையாரோட சம்பந்தம் பண்ணியிருக்கு, கொமேனி முதல்ல வந்தாரு கொமேனியோட சம்பந்தப்படுத்தியிருக்கு, ரத்த வழி சம்பந்தம். அவங்க தனியாக, அதாவது இந்த பொருளாதார தடைகளை மீறி 100 கணக்கான மில்லியன் கணக்கான டாலர்களை
அவர்கள் சலவை செய்து தந்திருக்கிறார்கள் அப்படின்றத கண்டுபிடிச்சு நேற்று வந்து அமெரிக்க நிதித்துறை அவர்களை முடக்கிடுச்சு. அவர்கள் மேல பொருளாதார தடைகளை கொண்டு வந்துருச்சு. இது வந்து மே 1ஆம் தேதி ராய்ட்டர்ஸ் வந்து ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தது. ஒரு புலன் விசாரணையை நடத்தி இவர்கள் இந்த மாதிரி பண்றாங்கன்ட்டு. நேற்று ஜூன் 2, 32 நாள் ஆயிருக்கு அமெரிக்கர்கள் இது மேல நடவடிக்கை எடுக்கிறது. அதனால இதெல்லாம் மெதுவா தான் நடக்கும். குறிப்பா ட்ரம்ப் எதிர்பார்க்கிறது இந்த ஒப்பந்தம் எவ்வளவு நாள்ல கிடைக்கும் தெரியல. அந்த ஒப்பந்தம் கிடைச்சாதான் இந்த பிரச்சனை, இந்த போரை முடிவுக்கு வரும். உங்களை பொறுத்தளவுல இது எப்போ முடிவுக்கு வரும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இன்னும் சில பல நாள்களில் அல்லது 2-3 வாரங்களில் ஒரு தற்காலிக ஒப்பந்தம் எட்டப்படலாம். அது வந்து கால் கிணறு தாண்டது தான். என்ன அதுக்கப்புறம் இந்த அணு ஆயுத தொடர்பான சிந்தனைகள்ல எவ்வளவு தூரம் ஈரானியர்கள் இறங்கி வர போறாங்கன்னு நம்ம பார்க்கணும். 20 ஆண்டுகளுக்கும் குறைஞ்சு இறங்கி வருவாரு ட்ரம்ப் என்று நான் நினைக்கல. ஒருவேளை 18 ஆண்டுகள்ல வந்து முடியலாம். அதற்கும் கீழே போச்சுன்னா அப்புறம் இவருக்கும் ஒபாமாவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாத போயிடும். அதனால இவரே வந்து தன்னை அடைச்சிக்கிட்டார் ஒரு மூலையில போயிட்டு. ரொம்ப மிகைநிலை நிலைகளை எடுத்து தன்னை வந்து தனக்கு போதுமான அளவு ஒரு இடம் இல்லாமல் பேச்சுவார்த்தைகளில் இறங்கி வருவதற்கு, மேலே போறதுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லாம ஒரு இறுக்கத்துல அவர் தன்னை வச்சுக்கிட்டார். அதனால இதுல இருந்து அவர் வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு நிறைய குறைச்சலா இருக்கு. அதனால மற்ற இடங்கள்ல அவர் ஒருவேளை சமரசம் செய்து கொள்வாரோ, எரிவிசை ஏவுகணைகள் நீங்க பண்றது பண்ணுங்க, பார்த்துக்கலாம். இஸ்ரேலர்கள்ட்ட என்னால் இதுக்கு மேல அவங்களோட பேசி இதை வாங்க முடியல, அந்த எரிவிசை ஏவுகணைகள் உங்களை தாக்காத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை நீங்க உருவாக்கிக்கங்க, அதை சரி பண்ணிக்கங்க, அப்படித்தான் ஏதாவது சொல்லுவார். இந்த பதிலிகள் ஹூத்தீஸ், ஹெஸ்புல்லா, ஹமாஸ் வந்து பலம் குன்றி இருக்கு. ஹெஸ்புல்லாவும் ஓரளவுக்கு பலம் குன்றி இருந்தாலும் அவர்கள் இன்னும் வீறு கொண்டு இருக்கிறார்கள். இந்த பாலஸ்தீன பிரச்சனை தீர்ற வரைக்கும் இவர்களெல்லாம் உயிர்ப்புடன் இருப்பார்கள். அதுல ஒன்றும் நமக்கு சந்தேகம் இல்லை. அது இவருடைய காலத்துல தீரப்போறதில்ல, நெத்தனியாஹூ காலத்திலையும் தீரப்போறதில்ல, ட்ரம்ப்புடைய காலத்திலையும் தீரப்போறதில்ல. பார்ப்போம், ஒரு நம்பிக்கையோட இருப்போம். சரி சார், மிக்க நன்றி சார். நன்றி. தமிழக மக்களின் பேராதரவு பெற்ற தங்கமயிலின் புதிய ஷோரூம் இப்போது சென்னை நீலாங்கரை மற்றும் பல்லாவரத்தில் ஜூன் 7ஆம் தேதி இனிதே ஆரம்பம். ஏராளமான திறப்பு விழா சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.